ஜெர்மன் தனது குடியிருப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என CDU கட்சியைச் சேர்ந்த ஹஸ்ஸியின் உள்துறை அமைச்சர் ரோமன் போசெக் விரும்புகிறார். நாடு கடத்தல் பட்டியலில் உள்ள கண்டுபிடிக்க முடியாத மக்களின் மொபைல் போன்களை கண்காணிக்க அரசாங்கம் அனுமதிக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவிக்கின்றார். இதன் மூலம் அதிகாரிகள் நாடு கடத்தலை திறம்பட மேற்கொள்ள முடியும் என அவர் நம்புகிறார். இந்த மொபைல் போன்களை கண்காணிக்க தற்போது எந்த சட்டப்பூர்வ அடிப்படையும் இல்லை என ரோமன் போசெக் கூறுகிறார். இந்நிலையில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் ஹாம்பர்கில் நடைபெறும் உள்துறை அமைச்சர் மாநாட்டில் தனது யோசனையை முன்வைக்க அவர் திட்டமிட்டுள்ளார். எனினும் ஹஸ்ஸியில் உள்ள அகதிகள் கவுன்சில் இந்த யோசனையை கடுமையாக விமர்சித்தது. அகதிகள் யாரும் ஒளிந்து கொண்டிருக்கவில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஜெர்மன் போலீஸ் யூனியனின் தலைவரும் இந்த திட்டத்தை நிராகரித்துள்ளார். தொலைபேசி கண்காணிப்பு கடுமையான குற்றங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் நீதிபதியால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறுகிறார். ஜெர்மனியில் பெரிய குற்றவியல் வழக்குகளுக்காக மட்டுமே தொலைபேசிகளை கண்காணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.